கோயிலுக்குள்ள கதவை உடைச்சி சில விஷ கிருமிகள் சொல்லுவாங்க. நச்சு கிருமிகள் என்ன செய்யறான், உள்ள புந்து பெண் தெய்வங்களுடைய ஆடைகளை கலட்டிட்டு அதுல யூரின், அதுல செமனை பாஸ் பண்றான். இது நடந்தது உண்மை. நடந்தது எப்ப நடந்திருக்குன்னா 2021 எந்த கவர்மெண்ட் நீங்க தான் பாத்துக்கிறணும். 2021 எந்த கவர்மெண்ட், பழைய கவர்மெண்டா இந்த கவர்மெண்டா நீங்க தான் பார்க்கணும். 2005 நான் வந்து சேலத்தில் இங்கே இருக்கேன். அந்த டயத்தில் எனக்கு ஞாபகம் இருக்குது. அதுக்கு முன்னாடி ஆரம்பிக்கல, அதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. அந்த டயத்தில் ஆரம்பிக்க போகும்போது ஒரு 1000 பேர் நம்ம போலீஸ்காரங்கன்னா கிரேட் 2 போலீஸ்பாங்க. கிரேட் 2னா அடிமட்டம், அதுக்கடுத்து தான் ப்ரொமோட் கிரேட் 1 ஆவாங்க. அவங்க 1000 பேரையும் எக்ஸ் மிலிட்ரிலேருந்து ரிட்டையர் ஆகிருப்பாங்களா ஆர்மியில், அவங்களையும் 1000 பேர் ரிட்டையர் ஆகிருப்பாங்க. அவங்கள வந்து ஒரு 3000 பேரையும் எடுத்து ஒரு ஃபோர்ஸாக கொண்டு வர்றாங்க. அந்த ஃபோர்ஸாக கொண்டு வர போகும்போது அவங்களுக்கு சம்பளம் நிர்ணயம் கூட அவங்களுக்கு வந்து 22,000 ரூபா போலீஸ்காரங்களுக்கு, இவங்களுக்கு வந்து 1500 ரூபா போடுறாங்க 3000 பேருக்கு. அந்த ஃபோர்ஸ் 2005லேருந்து 2012 வரைக்கும் அப்படியே அது கண்டினியூ ஆகுது. இந்த நிலைமை அப்படி கண்டினியூ ஆச்சுன்னா அதில் செலவு எவ்வளோ ஆயிருக்குன்னா ஒரு வருஷம் எடுத்தால் மொத்த வருஷத்தை எடுத்துக்கிட்டோம்னா 159 கோடி ரூபா செலவழிச்சிருக்கா. நீங்கள் கேட்டதுக்கு பதில் சார். 2012 வரைக்கும் அதுக்கு ஆங்கிலத்தில் என்ன சொல்கிறாங்க, பிறமொழி சொல்ல டெம்பிள் ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அதுக்கு மொத்த செலவானது 2005லேருந்து 2012 வரைக்கும். ஏன் அப்படி சொல்லணும்னா 2012 சம்பளத்தை உயர்த்துறாங்க, அதுக்காக சொல்ல வரேன். அதில் மொத்தம் 159 கோடி. 159 கோடினா 159 இன்னும் 2 சைபரை போட்டு லட்சம், அவ்வளோ லட்சம் செலவழிச்சிருக்காங்க. அதுக்கு அடுத்தது 2012 ஸ்ட்ரென்த்தை குறைக்கிறாங்க. போலீஸ் வந்து 1000 வந்து 226 குறைஞ்சிருக்கு. இதெல்லாம் ரெக்கார்ட் டேட்டா, யாரும் பதில் சொல்ல முடியாது, யாரும் ஒன்று சொல்ல முடியாது, மறுக்க முடியாது. அந்த ஆர்மிக்காரங்களுக்கு சம்பளம் 10 எல்லாம் ஓடி போயிடுறாங்க. ஓடி போனதுனால அவருடைய கணக்கு வந்து எவ்வளோ ஆகுதுன்னா 848 பேர் வேலை பார்க்குறாங்க. அப்போ அந்த சம்பளத்தை 1500 5000 ஏற்றிடுறாங்க. ஏற்றின பிறகு அந்த இது வந்து 2018 வரைக்கும் வேலை பார்க்குறாங்க. 2019 நான் வெளியே வந்ததுனால அடுத்த டேட்டா எனக்கு சொல்ல தெரியலை. 2018-19 வரைக்கும் செலவானது 13 கோடி. ஏற்கனவே 159 கோடி. அதுக்கடுத்து இது வந்து இது ஒரு 13 கோடி, 172 கோடி ரூபா செலவழிச்சிருக்காங்க. அரசாங்கத்தில் செலவழிச்சிருக்காங்கன்னா இந்த பணம் யாரோட பணம் அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம் இல்லையா? எங்கேருந்து வந்திருக்கும்? கண்டிப்பாக இந்த கான்ஸ்டபிளுக்கு அவங்களுக்கு கொடுத்த சம்பளம் மக்கள் வரி பணம் தானே சார்? அப்படி தான் நீங்கள் தானே சார் சொல்கிறீங்க? ஆமான்றார் அவர். மக்கள் வரி பணத்தில் தானே சார் கொடுப்பாங்க. இது சொல்லுங்கள் சார். நீங்கள் கொஞ்சம் ஒரு வாரம் சொன்னால் நான் பேசுகிறேன். மக்களோட வரி பணம் கட்டுறதுலேருந்து எடுத்து இந்த கான்ஸ்டபிளுக்கும் இவங்களுக்கும் கொடுத்துருக்காங்க. யாருக்கு? அந்த எக்ஸ் ஆர்மி பீப்புளுக்கு கொடுக்குறா. தமிழ்நாடு அதாவது டெம்பிள் ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸுக்கு கொடுத்துருக்காங்க. இது கொஞ்சம் கோச்சிக்கிடாமா சார்? தப்பு சார். அது மக்கள் வரி பணத்தில் கொடுத்துருந்தா நான் ஒரு ஊசியை வரும்போதே வாங்கிட்டு வந்து நானே உங்கள் முன்னாடி தச்சுக்கிட்டு மன்னிக்கணும் தெரியாமல் பேசிட்டேன்னு ஓடிடுவேன். ஊசியிலே போட்டுருவேன். இன்றைக்கி வாயில் பொத்திக்கிட்டு பேசவே மாட்டேன் இதை பற்றி. மக்கள் வரி பணத்தில் போடவே கிடையாது. எந்த பணத்தில் போடுறாங்கன்னா கரெக்டாக அடிக்கிறீங்க. கோயிலோட பணம் அப்படின்னு சொன்னால் 2ஆக பிரிக்கணும் சார். ஏற்கனவே இப்போ நீங்கள் சம்பாதிக்கிறீங்க, வீட்டில் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கீங்க, ஆனால் உங்களுக்கு வரின்னு ஒன்று போடுறாங்கல்ல, அந்த வரி வேறு, உங்கள் சம்பாதிக்கிறது வேறு. அதே மாதிரி உங்கள் சம்பாத்தியத்தை உங்கள் சொந்தத்துக்கு மட்டும்தான் பயன்படுத்த முடியும். ஏற்கனவே வரி எடுத்து டேக்ஸு, எலக்ட்ரிசிட்டி அதெல்லாம் போடுறோம். அதே மாதிரி அறநிலையத்துறை என்ன செய்யுதுன்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு மாதத்துக்கு என்ன போடுதுன்னா 55 கோடி ரூபா வரி போடுது. வரி இல்லை, வரி நம்ம மேலே போடுறோம். இது உங்களுக்கு தெரியுமா தான்? தெரியாது, தெரியல. இப்போ அறநிலையத்துறையில் எல்லாரும் இருக்கிறீங்க, அறநிலையத்துறை அதிகாரிகள் இருக்காங்க இல்லையா? ஈஓலேருந்து கரெக்டாக அடிஷனல் வாட் இஸ் கமிஷனர் அண்ட் மினிஸ்டர் இருக்கா. இவங்களுக்கும் மக்களோட வரி பணத்தில் தான் சம்பளம் கொடுக்குறாங்க இல்லைங்களா சார்? சொல்லுங்கள் சார், என்ன அமைதியாக? மக்களோட வரி பணத்தில் சம்பளம் கொடு, அதுவும் பொய் சார். மக்களோட வரி பணத்தில் அவங்க சம்பளம் கிடையாது. அப் டு மினிஸ்டர் வரைக்கும், சிஎம்க்கு வராது. சிஎம்க்கு மக்களோட வரி பணம். இந்த மினிஸ்டர் ஹெச்ஆர்என்சிக்கும் கீழே இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்லேருந்து எல்லாத்துக்குமே என்ன பண்ணுறாங்கன்னா கோயிலோட பணத்தில் வரி போடுறாங்க. வரி போடுற பணம் தான் 428 கோடி ரூபா வரி போடுறாங்க ஒரு வருஷத்துக்கு. இதை யோசிச்சு பாருங்க. இது நியாயமா, அநியாயமா, உச்சக்கட்ட அநியாயமா, அட்டூழியமா? எல்லாமே தடித்த வார்த்தை எல்லாம் இருக்கும். 428 கோடி ரூபா வரி போடுறாங்க. பழைய ஆளுங்க 420 கோடி போட்டாங்க. பழைய ஆளுனா இதுக்கு முன்னாடி இருந்த கவர்மெண்ட். இப்போ இருக்கிற கவர்மெண்ட் வந்து இது வந்து 2021-22 சொல்கிறேன். 428 கோடி போட்டுட்டு இன்னொரு ஃப்ராடு ஒன்று பண்ணுறாங்க. என்ன ஃப்ராடு பண்ணுறாங்கன்னா 2 கவர்மெண்ட்டுமே ஃப்ராடு பண்ணுது. ஃப்ராடுங்கிறது கவர்மெண்ட்டை நான் சொல்கிறேன், இது பெரிய விஷயம், அலிகேஷன் இல்லையா? என்னை அவங்க ப்ராசிக்யூட் பண்ணலாம் இல்லையா? ஆனால் ப்ராசிக்யூட் பண்ணால் நான் பார்த்துக்கிடுவேன் அவங்கள. எப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன ஃப்ராடு? லாஸ்ட் கவர்மெண்ட்டு இந்த கவர்மெண்ட்டுன்னா உங்களை ஒரு வார்த்தை கேட்குறேன், கேள்வி கேட்டு வாத்தியார் மாதிரி கேட்குறேன், தப்பாக எடுத்துக்கலன்னா நிர்வாகத்துக்குள்ளே கணக்கு பார்க்கறது வருமா? கணக்கு பார்க்கறதுங்கிறது செப்பரேட்டாக நிர்வாகத்துக்குள்ளே வரும் சைடில், அது ஒத்துக்கிறீங்க எல்லாரும். அப்போ நிர்வாகத்துக்குள்ளே வர்ற கணக்கை வந்து தனியாக வெளியே வேணும்னே எடுத்து நாங்கள் கோயில் கணக்கெல்லாம் பார்க்குறோம்னு சொல்லி 228 கோடி ரூபா போடுறாங்க இந்த கவர்மெண்ட்டில்.
பழைய கவர்மெண்ட்டில் 220 கோடி ரூபா போடுறாங்க. எவ்வளோ பெரிய அட்டூழியம் உச்சக்கட்டம். இப்போ தனி மனிதன் ஃப்ராடு பண்ணால் ஜெயிலுக்கு, தனி மனிதன் ஏதாவது தப்பு பண்ணால் பிடிச்சி உள்ளே பிடிச்சி போடுறீங்க. அரசாங்கம் குற்றவாளியாக இருந்தால் எங்கே போடுறது? அரசாங்கத்தை கலைக்க தான் செய்ய முடியும். ஆனால் அரசாங்கம் கிரைமே பண்ணுதே. எவ்வளோ பண்ணுது? 428 கோடி நிர்வாகம்னு சொல்லி போட்டு தணிக்கை கணக்குன்னு சொல்லி உள்ள ஒரு போட்டு இன்னொரு 228, மொத்தத்தில் 656 கோடி ரூபா எடுக்கிறாங்க. அப்போ மாதம் 12 வகுத்தோம்னா 55 கோடி ரூபா எடுத்துக்கிறாங்க. எடுத்துட்டு அந்த பணத்தில் இதுலேருந்து கொடுக்கல எங்கள் டெம்பிள் ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸுக்கு. எவ்வளோ கொடுக்குறாங்க? 172 கோடி ரூபாய் செலவழிச்சிருக்காங்க. சரி, இப்போ இயங்குதா இல்லையா நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்கல்ல சார், அது இயங்குதா இல்லையா அப்படிங்கிறதுக்கு சார், நான் வந்து 2005 நான் வேலையில் இருக்கேன். அநேகமாக உங்கள் மாவட்டத்தில் இருக்கேன். 2005 என்னை 2005 தூக்கி விட்டாங்க. நான் கோயம்புத்தூர் போகிறேன். ஒரு டிஎஸ்பி கூட ஓடி போனான்னு சொல்லலை, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? அப்போ தூக்கி போய் நான் அங்கே போயிட்டேன். அப்போது 2005 2018 வரைக்கும் நான் வேலையில் இருக்க போகும்போது இந்த டேட்டா பார்த்தீங்கன்னா என்ன கிரைம்லாம் இந்த ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸை எதுக்கு ஆரம்பிச்சிருக்காங்கன்னா 2 கவர்மெண்ட்டும் பிரகஸ்பதிகள்னு சொல்லுவாங்க. பிரகஸ்பதி பெரிய அறிவாளியம்பாங்க. அப்போ அறநிலையத்துறைகளுடைய பெரிய பிரகஸ்பதிகள், அவங்க பிரகஸ்பதிகளா புத்தி குன்றியவர்களான்னு சொல்லி நீங்கள் தான் பதில் சொல்ல. உங்களை கேட்பேன், சத்தியமாக நான் கேட்பேன், நீங்கள் தான் பதில் சொல்லி ஆகணும். நைட்டுலாம் வாயில் வராது. புத்தி குன்றியவர்களா பிரகஸ்பதிகளா? இதில் போலீஸ்காரங்களும் கூட இருக்காங்க. ஏன்னா அவங்க 2 பேரும் சேர்ந்து தான் இந்த ஃபோர்ஸை உருவாக்குறாங்க. எப்படி எக்ஸ் ஆர்மி பீப்புளையும் போலீஸ்காரங்களையும் சேர்த்து உருவாக்குனது இவங்க தான் உருவாங்க. என்னன்னா மொத்தத்தில் கோயிலில் உண்டியலை காப்பாற்று, உண்டியல் எக்கச்சக்கமாக அடி வாங்குது. திருடிட்டு போடுறா. திருடிட்டு போகும்போது வழக்கம் போல மிச்ச திருடப்பட்ட பணத்தை எங்களால் எடுக்க முடியாது. போலீஸில் பார்த்தீங்கன்னா சார் செலவழிச்சிட்டான்னு சொல்லிடுவோம். அதனால் பணம் வராது. ஸோ இந்த உண்டியலை காப்பாற்றுறது ஒன்று. அது எத்தனை குற்றம் நடந்திருக்கு? 1022 குற்றம் நடந்திருக்கு இந்த பீரியடுக்குள்ளே. நான் சொல்கிறது இல்லை, 1022 குற்றம் நடக்குது. அப்புறம் அதுக்கடுத்த குற்றம் தெய்வத்தில் உள்ள கோயிலுக்குள்ளே இருக்கு இல்லையா, கோயிலுக்குள்ள இருக்கக்கூடிய தெய்வ திருமேனிகள் இருக்கு, அவைகளை வந்து எத்தனை கிரைம்னா கிட்டத்தட்ட 247 குற்றம் நடந்திருக்கு. 247 குற்றம் நடந்திருக்கு. அந்த 247 குற்றத்தில் எத்தனை தெய்வ விக்கிரங்கள் போயிருக்குன்னு பார்த்தா 522 தெய்வ விக்கிரங்களை குத்திட்டு போயிட்டானோ. இதெல்லாம் போக கோயிலுக்குள்ள கதவை உடைச்சி விஷ கிருமிகள் சொல்லுவாங்க, நச்சு கிருமிகள் என்ன செய்யறான், உள்ள புந்து பெண் தெய்வங்களுடைய ஆடைகளை கலட்டிட்டு அதில் யூரின், அதில் செமனை பாஸ் பண்ணுறான். இது வேறு மதத்தில் நடந்துச்சுன்னா எவ்வளோ பெரிய பிரச்சனையாகும்னு நீங்கள் தான் சொல்லணும். இது நடந்தது உண்மை. நடந்தது எப்போ நடந்திருக்குன்னா 2021 எந்த கவர்மெண்ட்டு நீங்கள் தான் பார்த்துக்கிறணும். 2021 எந்த கவர்மெண்ட், பழைய கவர்மெண்ட்டா இந்த கவர்மெண்ட்டை நீங்கள் தான் பார்க்கணும். 2022 பண்ணி, ஆனால் குற்றவாளியை கண்டுபிடிச்சது மாதிரி எனக்கு தெரியலை. இந்து மக்கள் கட்சின்னு சொல்லி ஒரு கட்சி மட்டும் ஒரு 10-50 பேர் மட்டும் அங்கே ஸ்ட்ரைக் பண்ணது மாதிரி நான் கேள்விப்பட்டேன். ஆரணியில் நடந்த குற்றம். இவ்வளோ குற்றம் நடந்துக்கிட்டு இருக்கு. டெம்பிள் ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸில் 172 கோடி ரூபா நாங்கள் செலவழிச்சிருக்கோம். யார்கிட்ட செலவழிச்சிருக்கோம்? டிஎம்கேனுடைய பார்ட்டி ஆஃபீஸ்ன்னு சொல்கிறாங்க அறிவாளை, அந்த ஃபண்டு கிடையாது. ஏடிஎம்கேனுடைய பார்ட்டி ஆஃபீஸ், அந்த ஃபண்டு கிடையாது. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்டு கிடையாது. ஸ்டேட் கவர்மெண்ட் ஃபண்டு கிடையாது. கவர்மெண்டோட கிராண்ட் கிடையாது. எல்லாம் போக மக்களோட வரிப்பணமும் கிடையாது. கோயில்க முன்னோர்கள் எழுதி கொடுத்த சொத்துக்கள்லேருந்து வர்ற வருமானத்தில் இவ்வளோ செலவழிச்சிருக்கீங்க. செலவழிச்சு இவனு எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா டெம்பிள் ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸ் இந்த கிரைமை கண்டுபிடிச்சிருக்கிறத கொஞ்சம் நான் பின்னாடி போய்க்கிறேன். இங்கே பாரு, இதுக்கு பேர் என்ன சார் சொல்லுங்க சார், சத்தமிழ் சொல்லுங்க சார். சைபர் 0 0 பாக தமிழில் வந்து சுழியம் சொல்லுவாங்க இல்லையா. இவ்வளோ கேஸை அவன் கண்டுபிடிச்சிருக்கான். பணம் வாங்கினது எவ்வளோ பண்ணியிருக்கான்? 172. போலீஸ்காரங்களும் எக்ஸ் மிலிட்ரியும் 2005 2012 வரைக்கும் கண்டுபிடிக்க குற்றம் வந்து அப்படி கண்டுபிடிச்சிருந்தா என்ன, இவர் ஒரு கூட வேலை பார்த்த போலீஸ் அதிகாரி, இவர் கண்டுபிடிச்சிருந்தா அவருடைய பேரில் ரிப்போர்ட் ஆகி நாங்கள் என்ன அவருக்கு ரிவார்டு கொடுத்துருப்போம். அவர் ஒரு கோர்ட்டில் என்ன செஞ்சிருப்பார், விட்னஸ் ஆகிருப்பார், பாக்ஸில் சாட்சி சொல்லியிருப்பார். கரெக்டா? அப்படி எத்தனை பேர் சாட்சி சொன்னாங்கன்னு இந்த பாருங்க, 0. இவ்வளோ 0. இந்த அவலங்களை வெளியில் கொண்டு வர்றதுக்கு நீங்கள் நல்ல கேள்வியை கேட்டீங்க. நான் வேற எதை பேச வந்தேன். ஆரகுளூருங்கிற கேஸை பற்றி நல்ல கேள்வியை கேட்டீங்க. உங்களுக்கு முதல்ல வணக்கம். நீங்கள் யாரும் எந்த பிரச்சனை சொல்ல வேண்டாம். ரொம்ப சந்தோஷம். இப்படிப்பட்ட வழக்குகளில் இப்போ இதை ஒழிச்சு கட்டணுமா வேண்டாமா அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள் சார். ஒழிச்சு கட்டணுமா வேணாமா சார்? கண்டிப்பாக ஒழிச்சு பேர் சொல்லுங்கள் சார். கண்டிப்பாக சார். ப்ரெஸ் மட்டும் சொல்ல சார். நீங்களும் வரி கட்டுறீங்க சார், நீங்களும் கோயிலுக்கு போறீங்க, உங்கள் மனைவி கோயிலுக்கு வர்றாங்க. நான் வந்து உங்கள் முகத்தை வச்சுட்டு ப்ரெஸ்ஸை கேட்காம நீங்கள் சொன்னீங்கன்னா சத்தம்லாம் ஒன்றும் வராது, தாராளமாக சொல்லலாம். நான் பேசுகிறது நியாயம் இருக்கா அநியாயம் இருக்கா சார்? தலையை தான் ஆட்டுறீங்க. நியாயம் இருக்கா அநியாயம் இருக்கா? அநியாயம்னு சொல்லுங்க சார். அநியாயம் இருக்கா? நான் பேசுறதுல அநியாயம் இருக்காரு சொல்றாரோ அது சொல்றாரான்னு தெரியல. அப்போ மொத்தத்தில் 172 கோடி சம்பளத்தையும் வாங்கிக்கிட்டு 2005 2018 கண்டுபிடிக்கப்பட்ட வழக்கு 0 அப்படின்னு சொன்னா அதை கலைக்கணுமா வேணாமா? நல்ல அரசாங்கம்னா கரைச்சிரும். இதுக்கு எனக்கு சம்பந்தம் கிடையாது. என்ன பணம் எவன் பணம் எந்த குட்டியில் போனாலும் பரவாயில்ல, குட்டிச்சோறு போனாலும் எனக்கு தேவையில்லை அப்படிங்கக்கூடிய பொறுப்பற்ற அரசாங்கங்களா இருந்தால் நடவடிக்கை எடுக்காது.
பொறுப்பற்ற அரசாங்கமாக இருக்குமா இல்லையானா எனக்கு இப்போ முன்கூட்டி சொல்லுவேன், சத்தியமாக பொறுப்பற்ற அரசாங்கமாக தான் இருக்கும். காரணம், இந்த டெம்பிள் ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸை அவங்க அழிக்கவே மாட்டாங்க. என்ன காரணம்னா, இவர் என்ன சொல்கிறது அவர் என்ன சொல்கிறது ஒன்று. அப்படி இல்லைன்னா எதுக்கு அறநிலைத்துறையை கேட்போம்? இல்லை அதெல்லாம் வேண்டாம்னு சொல்லி இதுக்கு பேப்பர் ஒர்க்கு பிறகு இவன் ஒன்று எழுத, அவங்க ஒன்று வருதா எழுத, இந்த குட்டிகளாட்டா ஓடிக்கிட்டே இருக்கும். கவர்மெண்ட்டை பற்றி உங்களுக்கு தெரியும் இல்லையா, எழுத்து பேப்பர்லாம் இருக்கும். அதனால் அறநிலைத்துறையோட சம்பளம், அறநிலைத்துறை வந்து டெம்பிளோட ஃபண்டை சூறையாடுறது இது ஒரு வகை. இதை உடனடியாக டெம்பிள் ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸை கலைச்சிடணும். அதுக்கடுத்து கேள்வி நீங்கள் கேட்கலாம், என்ன சார் இது போயிட்டா மற்றதை வச்சு எப்படி இதே காப்பாற்றலை, மற்றதை பற்றி என்ன இருக்குது, மற்றதை எப்படி காப்பாற்றுறதுன்னு நீங்கள் நினச்சி கேள்வி கேட்டிங்கன்னா முதல்ல அவங்களும் போய் கேள்வி. அவன் சம்பளம் வாங்கிட்டு உட்காந்துருக்குறான் இல்லையா? எத்தனை சம்பளம் வாங்கிட்டு இருக்கு? எத்தனை 428 கோடி ரூபா ஒரு வருஷத்துக்கு எடுக்கிறாங்க அறநிலைத்துறை. அவங்கள நீங்கள் கேள்வி கேட்டு நான் பென்ஷனில் இப்போ ரிட்டையர் ஆகி வெளியே வந்துட்டேன், அவங்களால பதில் இல்லைன்னா நீங்கள் என்னைய காலரை பிடிக்கலாம், என்னை நீங்கள் கேட்கலாம். அதுக்கு முன்னாடி என்னைய கேட்டுட்டீங்கன்னா அவன் பதிலை நான் சொல்ல முடியாது. நல்லவங்களா கெட்டவங்களாங்கிறது இல்லை. அறநிலை இதை பொறுத்த வரைக்கும் டெம்பிள் ப்ரொடெக்ஷன் விரயமாயிருக்கு. அதை பொறுத்த வரைக்கும் அறமற்ற துறை, சத்தியமாக அறமற்ற துறை. அவங்க வெக்கத்தில் தலையை நாணி குனியணும். யார்? பொதுமக்கள் மத்தியில் இல்லை, இறைவன் கும்பிடக்கூடிய எல்லார் மத்தியிலும் அவன் வெக்கத்தில் அவங்க தலையை நாணி குனியணும். இது நியாயமான கருத்தை எடுத்து சொல்கிறேன். இது இன்னைக்கே சரியான ஆளாக இருந்தால் உடனே நிப்பாட்டுறா அப்படி சொல்லி எல்லாத்தையும் காலி பண்ணணும். இதுக்கு ஒரு வழியெல்லாம் சொல்ல, சார் முன்னாடி மாதிரி இல்லை, அவ்வளோ ஸ்ட்ரென்த்லாம் சரியாமல் சொல்கிறாரு, நாங்கள் அவ்வளோ பெரிய சம்பளம்லாம் கொடுக்கலம்பா. கிடையவே கிடையாது, உறுதியாக கொடுத்துக்கிட்டு டெம்பிள் ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸ் இருக்குது. இப்போ ஆர்மி, எக்ஸ் ஆர்மி இருக்குல்ல, அவங்கள எடுத்து விட்டு எக்ஸ் போலீஸை போட்டுடுறாங்க. அவங்க ரிட்டையர் ஆன போலீஸ் என்ன செய்கிறாங்க, எப்படிப்பட்ட போலீஸ் அதில் வர்றாங்க, வந்துட்டு நேராக அவங்க வழக்கமாக இருக்கு இல்லையா, 2 அரசாங்கமே சாராயம் காய்ச்சிக்கிட்டு இருக்கா. பழைய அரசாங்கம் காய்ச்சி முடிச்சிட்டாங்க, இப்போ இவங்க காய்ச்சிக்கிட்டு இருக்கா, விற்கிறாங்க. 2 அரசாங்கமே சாராயம் காய்ச்சிறது, அந்த டாஸ்மாக் சாராயத்தை அதை குடிச்சிட்டு கரெக்டாக ஒரு குவார்ட்டர் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. 11 மணிக்கு கேப்பில் உள்ளே வச்சுட்டு போயிடுவான். குடிச்சிட்டு படுத்துட்டு விடிய காலில் ஓடி வந்து அதுக்கு 5000 ரூபா சம்பளமா? இப்போ நடக்குது பல கோயில்களில் நான் போய் பார்க்குறேன். ஐகான் சென்டர்னு சொல்லுவாங்க, சிலை காப்பகம், அதில் போனால் ஏஆர் கான்செப்ட் இருக்கான். அங்கே செக் பண்ணி போய் பார்த்து கேப்பெல்லாம் வச்சுட்டு மப்டியில் போகிறான். கேப்பை தூக்கி பார்த்தா எம்டி பாட்டில் இருக்குது. எங்கள் மேற்படி அந்த பழைய சாராயம், பழைய அரசாங்க சாராயம், இந்த அரசாங்க சாராயம் காய்ச்சுறாங்க, அந்த சாராய பாட்டில் இருக்கும் இல்லை. ஸோ இவ்வளோ கேவலமான உச்சம், இதை உடனே அழிச்சுக்கணும். இதுக்கடுத்து கேள்வி கேளுங்க சார்.